A mature mind chooses to forgive, not to condemn or blame. முதிர்ச்சியுள்ள மனம் குற்றம் சாட்டாமல் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறது. முதிர்ச்சியுள்ள மனது எப்போதும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்காது. அது மன்னிப்பை தேர்ந்தெடுக்கும். உடனே மன்னிக்கிறதுக்கு பார்க்கும், சரி பண்ண பார்க்கும். ஓகே, மன்னிச்சிடலாம், மன்னிச்சா சரியாயிடும், மன்னிச்சுட்டா இது சரியாயிடும் அப்படின்றத காரியம் செஞ்சு சரி பண்ண பார்க்கும். எவ்வளோ பேருங்க நம்ம முதிர்ச்சியா இருக்கிறோம்? வீட்டில் பிரச்சனை வரும்போது எப்போ நான் எத்தனை தடவை நான் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறேன், ஆனால் பதிலுக்கு பதில் தான் பேச தெரியும், மன்னிப்பை தேர்ந்தெடுக்க மாட்டேன். விட்டு கொடுத்து எவ்வளோ நேரம் நம்ம போக முடியுது? கோபம் சூட்டுல சும்மா மூக்கு அப்படி தெரிக்கும் பாருங்க, பேச்சு அப்படி தெரிக்கும் பாருங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரசங்கம் ஆவி வந்துடும். அப்படி ஃபோர்ஸ், என்ன ஞானம் அந்த நேரத்தில், என்ன ஞாபக சக்தி அந்த நேரத்தில். சண்டை போடும்போது, பதிலுக்கு பதில் பேசும்போது, ஆனால் மன்னிக்கும் போது சரி, இந்த தவறுக்கு நீங்க தான் காரணம், அந்த தோல்விக்கு நீங்க தான் காரணம், இந்த அவமானத்துக்கு நீங்க தான் காரணம், அந்த வறுமைக்கு நீங்க தான் காரணம், இந்த இழப்புக்கு நீங்க தான் காரணம், இந்த பலவீனத்துக்கு நீங்க தான் காரணம், இந்த குடும்பம் நாசமா போனதுக்கு நீங்க தான் காரணம். இதே தான். கொஞ்சம் மன்னிச்சிடலாம். ஏன்னா மெச்சூர் மைண்ட் மன்னிக்கும், மன்னிப்பை தேர்ந்தெடுக்கும், குற்றம் சாட்டி கொண்டு இருக்காது. முதிர்ச்சியுள்ள மனது தனியா நிற்காது, அது சேர்ந்து நிற்க பார்க்கும். முதிர்ச்சியுள்ள மனது விலகி நிற்காது. முதிர்ச்சியுள்ள மனதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும், கோவப்பட்டு விரட்டி அடிக்காது. முதிர்ச்சியுள்ள மனது பழி வாங்காது, பழிக்கு பழி வாங்காது, மன்னித்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும். நீங்க நான் எதை செஞ்சாலும் அதை விட மேலாக சரி செய்கிறேன். ஓ, நீ இதை செய்றியா, நான் அதை செய்கிறேன், நீ இதை பண்றியா, நான் அதை பண்றேன். அந்த மாதிரி ஈகோவில் நிற்காது. சொல்லுமா, இன்னும் நீங்க குழந்தையாவே இருக்காதீங்க. பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால நான் இப்படி பேச, மாம்சத்துக்குரியவர்களை போல நான் பேச வேண்டியது ஆயிற்று அப்படின்னு சொல்றார் பவுல். பாருங்க, மன்னிப்பு குறித்து சில விஷயங்கள் சிலர் சொல்றாங்க. Forgiveness is the economy of the heart. மன்னிப்பு என்பது இருதயத்தின் பொருளாதாரமா. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. மன்னிப்பு என்பது, கவனிங்க என்ன, மன்னிப்பு என்பது இருதயத்தின் பொருளாதாரமா. மன்னிப்பு கேட்பதின் செலவை, வெறுப்பின் விலையை, ஆவியின் வீணு ஆக்குற விஷயத்தெல்லாம் தவிர்க்குதான். எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் மன்னிக்காம இருக்கிறதுனால, எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் பாருங்க. அதை மன்னிச்சிட்டோம் சொன்னா அதெல்லாமே சேவ் ஆயிடுமா. மீண்டும் சொல்றேன் பாருங்க, மன்னிப்பு என்பது இருதயத்தின் பொருளாதாரமா, எக்கனாமி ஆஃப் த ஹார்ட். மன்னிப்பு கோபத்தின் செலவை நிவர்த்தி செய்தான், வெறுப்பின் விலையை நிவர்த்தி செய்தான், ஆவியின் வீணா. பாரு, இவன்கிட்ட பேசி ஆவியை போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன் பாருங்க, அது வீணாக்காம தவிர்க்குதான். ஒருத்தர் அப்படி சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, மன்னிப்பு என்பது உயிரை அளிக்கிறது, உயிரையும் அதே சமயத்தில் உயிரை பெற்றுக்கொள்வதையும் பொருள்படுத்துகிறதாம். மன்னிப்பு என்பது உயிரை கொடுக்கிறது, உயிரையும் உயிரை பெற்றுக்கொள்வதும், உயிரை அளிப்பதும் உயிரை பெற்றுக்கொள்வதும், ஜீவனை அளிப்பதும் ஜீவனை பெற்றுக்கொள்வதையும் குறிக்கதான் மன்னிப்பு. எவ்வளவு பேர் நம்ம மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறோம்? இன்னொருத்தர் சொல்றாரு, let us forgive each other, only then will we live in peace. நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்வோம், அப்போதுதான் நாமும் சமாதானமாக வாழ முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுக்கிட்டு இருந்தா தான் சமாதானமா வாழ முடியும். இல்லைன்னா பிரிஞ்சு சண்டைக்காரியோட சண்டைமா செஞ்சுட்டு நிற்போம். அவங்க ஒரு தூரம், நம்ம ஒரு தூரம் நின்றுட்டு இருப்போம். மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. மன்னிக்கிற விஷயத்துல நம்ம மெஷர் பண்ணலாம். எவ்வளவு மன்னிக்கிறோம், எவ்வளவு தடவை மன்னிக்கிறோம், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். சாகிற வரைக்கும் மன்னிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு கணக்கே இல்லை. 70 தரம் சொல்லிட்டு கவுண்ட் போட்டு சொல்லக்கூடாது, மன்னிச்சுட்டே இருக்கணும். கடைசியா ஒன்று சொல்றாரு, இது சரியான சாட்டையடி. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, only the brave know how to forgive. என்னவா, மன்னிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் தைரியசாலிகளும். நான் தைரியசாலியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. தைரியம். மன்னிப்பு என்பது உண்மையான வீரரின் அடையாளமா. மன்னிக்க முடிவது பலவீனர் அல்ல, தைரியம் உள்ளவர்களால் மட்டும் முடியும். மன்னிப்பு என்பது இருதயத்தின் தைரியம் உள்ளவரின் செயலாம். மன்னிக்க தெரிந்தவனே உண்மையான வலிமை மிக்கவன்.
மன்னிப்பு என்பது வலிமையின் வெளிப்பாடு, பலவீனத்தின் அல்ல. அப்போ மன்னிக்க நம்ம தேர்ந்தெடுக்கணும். A mature mind chooses to forgive, not to condemn. மூன்றாவதாக